அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக ஒரு கருத்து கணிப்பு முடிவு குறித்து இன்றைக்கு நம்ம அலச இருக்கிறோம். லயோலா முன்னாள் மாணவர்களுடைய IPDS என்ற அமைப்பு நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள். அதுல யாருக்கு அடுத்த முறை வாக்களிப்பீர்கள் அப்படின்னு தமிழக மக்களிடம் பல்வேறு கேள்விகள் தேர்தல் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதுல திமுகக்கு ஏறத்தாழ 31 விழுக்காடு பேர் பதிலளித்திருக்கிறார்கள், திமுக ஆட்சி அமைக்கும்னு. அடுத்ததாக 2வது இடத்துல அதிமுக 26 விழுக்காடு, தாவைக்காவுக்கு 21 விழுக்காடு அப்படின்னு கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. இதுல முக்கியமா இதனை தாண்டியும் ஒரு பேசுபொருள் என்ன அப்படின்னா, அடுத்த முதல்வராக யார் வர வாய்ப்பு இருக்கு என்ற கேள்விக்கு ஸ்டாலின் அப்படின்னு முதலிடத்துல ஸ்டாலின் இருக்கிறார், 2வது இடத்தில் விஜய், 3வது இடம் திரு EPS அவர்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்திருக்கு. இதை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியினுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு 2026 முதல்வர் முகங்களில் முதல் இடத்தில் ஸ்டாலின், 2ஆம் இடத்தில் விஜய், IPDS கணிப்பு, பழனிசாமிக்கு அச்சுறுத்தல் ஆகிறாரா விஜய் அப்படின்ற தலைப்புல விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் என்னோடு அரசியல் விமர்சகர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு பொன் வில்சன், அரசியலர் திரு புகழேந்தி ஆகியோர் இணைகிறார்கள். தொலைத்தொடர்பு வாயிலாக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு புகழேந்தி, நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒருவேளை அதிமுக இதனை மறுக்கலாம், இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை. ஆனா முதல்வர் ரேஸ்ல விஜய் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா இருக்கிறாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முந்திட்டார் விஜய் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை. புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போதான் புதிய ஆண்டில் உட்கார்றேன். அதில் கூட முதல்வர் வேட்பாளரில் அந்த இந்த சென்சஸ் இவங்க எடுத்ததில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாற்று கருத்து உண்டு. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா நான் நினைக்கல. அதுக்கு அடுத்த இடத்துக்கு போயிருக்கணும். ஆனால் அவங்க வந்து 2வது இடத்தை கொடுத்து 3வது இடத்தை கொடுத்துருக்காங்க. 3வது இடத்துக்கு சீமானை கொடுத்துருந்தா கூட சரியா இருக்குமோன்னு. 4வது இடம் போவார். 4வது இடம் போவார். அரசியல் சுச்சுவேஷன் களம் அப்படி இருக்கு உங்களுக்கு. அதனால நீங்கள் வந்து அதை மாற்றி கொடுத்துட்டாங்களோன்னு தோணுது. பட் இருந்தாலும் தட் இஸ் அ ட்ரூ. அவங்க எடுத்திருக்க வரைக்கும் 81,000 சொச்சம் பேர்கிட்ட பலதரப்பட்ட மக்களிடம் கேட்டு அறிந்து தெரிந்து அந்த மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், காலேஜினுடைய மாணவர்கள் இதை கொடுத்துருக்காங்க. மக்களுடைய மனநிலையும் அப்படித்தான் இருப்பதாக நீங்க பாக்குறீங்க? எஸ், மக்களுடைய மனநிலை எப்படி 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 சொல்லுங்க. அதுதான் சரியான கேள்வி. நான் சரியா பதில் சொல்லி ஆகணும். ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த தயார் இல்லாத ஒரு தலைவர், அனைவரையும் அரவணைத்து செல்ல முடியாத ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு தலைவர். ஆகவே கட்சியிலிருந்து தினமும் வெளியிலே போகிறார்கள் என்கின்ற மனநிலை ஏற்பட்டு நொந்து போயிருக்கிறோம் நாங்கள் எல்லாம். அதை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டவர் மீது வெறுப்புணர்ச்சி தான் மக்களுக்கு ஏற்படுது தவிர, அவர்கிட்ட பொதுக்குழு இருக்குன்னு சொல்லிக்கலாம், செயற்குழு இருக்குன்னு சொல்லிக்கலாம், எல்லாரும் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன், கிட்டத்தட்ட XMLA மினிஸ்டர்ஸ் இந்த லிஸ்ட்டை வாசிட்டு போனால் டைம் போதாது. கிட்டத்தட்ட 70-80 பேர் போயிருக்காங்க நேத்தி போனதோட சேர்த்தி. ஆகவே ஒன்று தாவேகா தலைவர் விஜயை நோக்கி போகிறாங்க, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போகிறாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேரை லிஸ்ட் பண்ணி தாவேகா ரெடியாக வச்சு ADMKலேருந்து இப்போ தூக்குது. அடுத்தது போகிறாங்க. தட் இஸ் த நியூஸ் ஃபார் யூ நோ. தே ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி. இல்லை, எனக்குமே திரு புகழேந்தி அவர்களுக்கு அரசியலர்னு போடுறோம், நீ அடுத்த டிபேட்ல என்ன போடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அதை ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே விட்டுறேன். ஏற்கனவே நீங்கள் இந்த கொஸ்டனை பண்ணீங்க. நான் என்னுடைய மனதிலிருந்து சொல்லுகிறேன், வளர்ந்த இயக்கம், நம்மை வளர்த்த இயக்கம், நாதியிலாரை நாடறி செய்த இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் போகிறீங்களான்னு பல கேள்விகள் தினமும் ஆயிரக்கணக்கில் ஒலித்தாலும் நெஞ்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மன வலி வருது. ஐயோ, எல்லாரும் போயிட்டு அந்த கட்சி என்ன ஆகுமோ, தலைவர் வளர்த்த இயக்கம் என்ன ஆகும், அம்மா வளர்த்த இயக்கம் என்ன ஆகும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது தான் உடனே ஓடுவதற்கு தயாராக இல்லாமல் நான் உங்களிடத்திலே உட்கார்ந்திருக்கிறேன். ஒன்று. 2வது பிரச்சனை, இங்கே எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, புகழேந்தி சொல்லலை, நேர்பட பேசுகிற உட்காடுறோம், நண்பர்கள் உட்காடுறாங்க, ஒருத்தர் ஆதரித்து பேசுவார், ஒருத்தர் உங்கள்கிட்ட எதிர்த்து பேசுவார், நீங்கள் நியாயமாக பேசுவீங்க, இது நடக்கும். ஆனால் இது கருத்து கணிப்புன்னு வரும்பொழுது பொதுவான ஆட்கள் எடுத்து அவர் 3வது இடத்துக்கு போறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே கருத்து கணிப்புல நான் கிளாரிட்டிக்காக, அதே கருத்து கணிப்புல கட்சிகள் அப்படின்ற அடிப்படையில வரும்போது வாக்கு விழுக்காடு பாத்தீங்கன்னா
திமுக முதலிடம், அது விடுங்க. அதிமுக 15 விழுக்காடு, 2ஆம் இடம் அதிமுக தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தாவேகா 14 விழுக்காடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ எப்படி தாவேகா முந்திருச்சு, விஜய் முந்திரி? அதையே நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த விழுக்காடுல 1% தான். இட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டிவிகே விஜய் அண்ட் இதே அலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா திரு புகழேந்தி, டிவிகே இன்னும் அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சானே நமக்கு தெரியும். இப்போ டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஏறத்தாழ 31 விழுக்காடு கொடுத்திருக்காங்க. அதிமுக அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு 26.4 கிட்டத்தட்ட 27 விழுக்காடு கொடுத்திருக்காங்க. தாவேகா ஒருவேளை அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா 21 தான். அப்ப அங்கேயும் 2வது இடத்துல கட்சின்ற அடிப்படையிலும் சரி, கூட்டணி அப்படின்ற அடிப்படையிலும் சரி, அதிமுக 2வது இடத்துல இருக்கு. இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் இடத்துல அவர் 2வது இடத்துல இருக்காரு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த நிலைப்பாட்டுல 1% தான் வித்தியாசம் இருக்கு. இந்த 4 மாசத்துக்குள்ளார இந்த அரசுக்கும் சரி, அந்த மாநில அரசுக்கும் நான் சொல்றது, எங்கேயாவது ஒரு பெரிய விஷயமா மாறி, ஒரு பொள்ளாச்சி பாலியல், முந்தானத்து ரயில்வே இதில் போகும்போது ஒரு பையன் தாக்கப்பட்டது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததுன்னா அது அரசை போய் பாதிச்சிடும். இன்னைக்கு ஒரு நல்ல திட்டம் இது அறிவிச்சிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற இளைஞர்கள், மாணவர் மாணவியர் போல அந்த ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் விஜய் முழுமையாக ஆதரிப்போது இல்லாமல் பக்கத்தில் போய் கேன்வாஸ் பண்றது இல்லை, சொந்த வீட்டில் இருக்க அப்பா அம்மா கிட்டே கேன்வாஸ் பண்ணி இந்த தடவை மாற்றி போடுங்களேன் விஜய்க்கு அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமை சூழல் எல்லா இடத்துலையும் பார்க்க முடிகிறது. அவர் பாருங்க பேசிக்கிட்டே இருக்கார், கூட்டம் கலைஞ்சு போகுது. 117வது சட்டமன்ற தொகுதின்றார், முடியும் போது 117 பேர் இல்லைங்க, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, பக்கத்தில் இருக்க மாவட்ட செயலர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் பேருரை. ஸோ அவருடைய ஸ்பீச்சு மற்றதை எல்லாம் எப்பொழுது அவர் ஒற்றுமைக்கு இணக்கமாக வரவில்லையோ மக்கள் வெறுக்க தொடங்கி விட்டார்கள். அது என்ன பாதிப்பு ஏடிஎம்கேக்கு? இப்போ நான் சொல்லும் பொழுது ஈஸியாக சொன்னேன், 30 பேர் போகிறாங்க, ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி தாவேக்கான்னு சொல்லி. ஆனால் போகும்பொழுது இவர்களெல்லாம் விட்டு கட்சியை விட்டு போகும்போது யார் இங்கே வருகிறார்கள்? 9 வருஷமாக யார் வந்தாங்க சொல்லுங்கள் எனக்கு? 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். ஒரு பெரிய தலை, ஒரு அரசியல் டால் லீடர் யாராவது வந்ததுண்டா? புரிகிறது. இது விஜயோட கரிஸ்மா, அவருக்கு அந்த ஒரு 2வது இடம் அப்படின்றது அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் திரு புகழேந்தி. ஆனா நான் இன்னுமே கட்சி கூட்டணி அப்படின்ற அடிப்படையில டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தானே, திமுக விசஸ் அதிமுக அப்படின்றதான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்லுது. அப்படிதான் இருந்தது. அந்த களம் மாறிவிட்டது. அந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி 2வது இடத்துல ஏடிஎம்கே இருக்கு அப்படிங்கிறது அவங்க குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா, ஏன் இத்தனை எலெக்ஷன்ல தோத்தது? ஏன் ஆட்சி போச்சு? ஆட்சி போனப்போ ஒரு 65 + 1 66 ரெட்டலையில் நின்றவர்கள் 65 இடத்துல நின்னாங்க, ஜெயிச்சாங்க இல்லைங்களா மொத்தமாக நின்று. அப்போ இந்த 65 இடங்கள் என்பது முன்னமே 51 இடங்களில் 2வது முறை 3வது முறை வெற்றி பெற்ற பட்டியல் அது. அப்போ அதில் ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் இல்லை. ஆட்சி இழந்தோம், அதிகாரத்தை இழந்தோம், நாடாளுமன்றத்தில் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை, உள்ளாட்சியில் 90% ஓட்டு டிஎம்கேக்கு எப்படி போச்சு? நம்ம பேசுவோம். நம்ம முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். விஜய்க்கு 2ஆம் இடம் அப்படின்றதுல நீங்க உடன்படுகிறீர்கள்? இந்த கருத்து சொன்னதே நான் தான் முதலில் திமுக தாவேகாக்கு போட்டின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சது புகழேந்தி. அதை யாரும் மாற்ற முடியாது. அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் வந்தாங்க. சரி, நான் திரு பிரியன் அவர்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். விஜய்க்கு நம்பர் 2, அதாவது முதலமைச்சராக அடுத்து யார் வருவார் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலினுக்கு அப்புறம் விஜய் நம்பர் 2ல இருக்காரு. இப்போ டிஎம்கே ஒரு லீட்ல இருக்காங்க, ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் திமுகவை பயமுறுத்தக்கூடிய நம்பர்ஸும் இதுல இருக்கு. ஏன்னா விஜய் பின்னாடி இருக்கிறார். விஜய் திமுக வாக்குகளை பிரிப்பார், திமுக வாக்குகளை தான் மேஜரா பிரிப்பார் அப்படின்னும் இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க திரு பிரியன் இந்த சர்வே முடிவுகளை? இல்லை, இந்த சர்வே பார்க்கும் பொழுது அந்த முதல்வர் கேண்டிடேட்ஸ், முதல்வர் மக்கள் யார முதல்வர்களாக வருஷப்படுத்துறாங்கன்னு பார்க்கும் பொழுது அதுல பர்சன்டேஜ் வைஸ் போடல. ஸ்டாலின், அதுக்கப்புறம் விஜய் அப்படிதான் போட்டிருக்காங்க. அதாவது அதிகம் பேர் நீங்கள் யார ஸ்டாலின் முதல்வராகிறதுக்கு மீன், ஆமா, ஆனா அந்த பர்சன்டேஜ் அங்க இல்லைங்க. ஆக்சுவலா அந்த பர்சன்டேஜ் அங்க இல்லைன்னு நீங்க பார்க்கலாம். ஆனா அதே சமயம் ஸ்டாலினுக்கு நீங்க மீண்டும் முதல்வராகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா 55% பேர் ஸ்டாலின் பேரை சொல்றதை நம்ம பாக்கிறோம். நம்ம அந்த இடத்துல வேற யாரும் காம்படிஷன், அந்த இடத்துல வேற யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு அவங்க கருத்து கணிப்புல போடாதையும் நம்ம பாக்கிறோம். நம்ம சோ விஜய் பின்னாடியே வந்துட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் அதிமுகவை பயமுறுத்துற ஒரு விஷயமா தான் இருக்கு. இது பலமுறை நம்ம நேர்பட பேசுறது தான். அவர் திமுகவுக்கு நேரா நாங்க தான் போட்டி அப்படின்றார். விஜய்க்கு என்ன வாக்கு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனால் அதே சமயம் விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு பல விதங்கள்ல வாக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனால் இந்த கருத்து கணிப்பை பொறுத்த மட்டும் இதுல சில கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறத பாக்குறோம். நம்ம விஜயோட அரசியல் நிலைப்பாடு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 53% பேர் மோசம்ன்றாங்க. ரொம்ப
திமுக அதிமுகவுக்கு மாற்று தாவேக்காவன்னு கேட்டா ஒரு 44% இல்லைன்றாங்க. அப்போ இந்த மாதிரியான அப்போ விஜய் அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா புதிய இளம் வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில அதிக வரவேற்பு யாருக்கு? இளம் தலைவர்கள்னா அதுல விஜய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. அதே மாதிரி சிஎம் கேண்டிடேட்ல செகண்ட் அதுல விஜய் முதல்ல இருக்காரு. அதாங்க விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கான வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது அதிமுகவுக்கு முழுமையாக போயிருந்த ஒரு ஓட்டு, அதை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவை கடுமையாக எதிர்த்தால் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எக்கோ வருது கொஞ்சம் திலகவதி, எக்கோ வருது. நீங்க தொடர்ந்து பேசலாம் பிரியன். திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கான அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே சமயம் திமுக அதிமுக பிடிக்காதவங்க வாக்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே சமயம் சீமான்கிட்ட போன அவருடைய வாக்குகளை மீண்டும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல சீமான் தரப்பு இதை ஒத்துக்காதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அது உண்மையா அது கூட உண்மை அதுதான். சோ இந்த மாதிரி வாக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியில தான் இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதுல தான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அவருக்கு என்னன்னு தெரியாது. அன்டெஸ்டட் நம்ம கடந்துட்டு இருக்கோம். நம்ம அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டாரு. இதே ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி கூட்டினதோட பெரிய கூட்டத்தை அவர் கூட்டத்தை பார்த்தோம். நம்ம அது 6ஆவும் இருக்கலாம், 10ஆவும் இருக்கலாம், 30ஆவும் இருக்கலாம், 90ஆவும் இருக்கலாம். அதுதான் அன்டெஸ்டட். நம்ம இப்ப இருக்கிற முடிவுகளை வச்சு இருக்கலாம். அன்டெஸ்டட் அதுதான் அன்டெஸ்டட். அதுதான் அது அன்டெஸ்டட் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் வாய்ப்புகளை நம்ம சொல்றோம். நம்ம அதே சமயம் பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கீழே போயிட்டு அதான் விஷயம். எடப்பாடி தன்னை வலுப்படுத்திக் கொள்ளாமல் தன் கூட்டணியை வலுப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதை அவர் இறங்கி 6 மாச காலம் ஆச்சு. பாஜக அதிமுக கூட்டணி இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்சி அங்க போயிருக்கா? இந்த கருத்து கணிப்பிலே என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அதிமுக எடப்பாடியோட தலைமையில வளர்ந்திருக்காங்க, 60% இல்லைன்றாங்க. சரி, திமுக எதிர்க்கிறதுல அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக எதிர்க்கிறதுல ஒரு 40% பேர் என்ன சொல்றாங்க, ரொம்ப மோசம், எதிர்ப்பே சரியில்லைன்றாங்க. அதுல அண்ணாமலைக்கு முதலிடத்தை கொடுக்குறாங்க. திமுக எதிர்க்கிறதுல அண்ணாமலை முதலிடத்தில் இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த கருத்து கணிப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ணாமலையை ப்ராமினென்டா கொண்டாந்து நிறுத்துற ஒரு விஷயங்கள் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அண்ணாமலையை அவர் தனி கட்சி ஆரம்பிக்கல. அவர் பாஜக தலைவர், முன்னாள் தலைவரா இருக்காரு. அவர் எப்படி இந்த கருத்து கணிப்பில் ஒரு 5-6 இதுல இருக்காரு, கட்ட தலைப்புல அவர் உள்ள வர்றாரு. ஆக்சுவலா அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் பேசலாம் வேணாம். சோ அது எப்படி வர்றாருன்றத நம்ம பார்க்கணும். அவருக்கு என்ன அதுல ரோல் இருக்கு? இளைய தலைமுறையை கவர்றாரு, சிறுபான்மையோரை கவர்றாரு, திமுக எதிர்க்கிறதுல முன்னாடி இருக்காரு அப்படின்னு அவர் ஏதோ தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்துற மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நயினாருக்கு ஒரு செல்வாக்கு இல்ல, நயினார் பயணத்துல ஒரு பெரிய எஃபெக்ட் எதுவும் கிடையாது. அது ஒரு தனி நீங்க கேட்கிற விஷயங்கள் அது வராது. இருந்தாலுமே சொல்றேன், அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் ஒரு ஒப்பீடு பார்த்து அதுக்கேற்றபடி சில விஷயங்கள்லாம் இந்த கருத்து கணிப்புக்குள்ள இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார் என்ற ஒரு முடிவெடுத்து இந்த கருத்து கணிப்பு நடத்தின மாதிரி இருக்கு. ரவீந்திரன் அவர்களுக்கு அது ரொம்ப மகிழ்வா இருக்கிறத நான் பார்க்கிறேன். திரு பிரியன், எனக்கு நான் கேட்க விரும்பின கேள்வின்றது, இபிஎஸ் 3வது இடத்துக்கு தள்ளி இருக்காரு விஜய் அப்படின்னாலும் முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில ஒரு கட்சின்னு பார்க்கும்போது இன்னும் அதிமுகவுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்திருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி செகண்ட் பிளேஸ்ல இருக்குது. அதை எப்படி இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. அதாவது செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவருடைய முகம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது அவர் முதல்வர் கேண்டிடேட்ல ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா வர்றார். அதிமுக என்கிற கட்சி செல்வாக்கு இல்லாத எடப்பாடி தலைமையில் இருக்கு. அவர் இன்னும் செல்வாக்கு பெறல. ஆனா கட்சி ஒரு கட்டுமானத்தோடு இருக்கு. ரெட்டேலை இன்னும் கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்கு அதுக்கு ஓட்டு போடுற ஆட்கள் இருக்காங்க. அதனால அந்த இது 2வது இடத்துக்கு வருது. ஆக்சுவலா சோ அந்த இண்டிவிஜுவலுடைய கரிஷ்மா இருக்குல்ல, அதுதான் அங்க வேலை செய்யுது. ஆக்சுவலா சோ அதுலதான் எடப்பாடி பின்னாடி போயிடுறார். முதல்வர் யாருன்னு அந்த இதுல வரிசையில அவர் பின்னாடி போறதுக்கு காரணம் அவர் செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. இது பல விதங்களை சொல்லியாச்சு, அதிமுக ஒத்துக்காது. அதனால அவர் நான் செகண்ட் ரவுண்ட்ல வரேன். அதே கேள்விதான் நான் திரு பொன்வில்சன் அவர்கள்கிட்டயே முன்வைக்க நினைச்சேன். அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற கேள்விக்கு 2ஆம் இடம், முதல் இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல விஜய், 3ஆம் இடம் இபிஎஸ் அப்படின்றது ஒண்ணு. அதை தாண்டி சிறந்த எதிர்கட்சி தலைவரா யாரு நடந்திருக்கிறாங்க இந்த ஆளும் திமுகவுக்கு எதிரா அப்படின்ற அந்த சர்வே பாத்தீங்கன்னா அண்ணாமலை முதல் இடத்துல. சொல்லுங்க திரு பிரியன். ஹலோ,
ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். எடப்பாடி இப்பதான் 3வது இடத்துக்கு வந்திருக்காருன்னு கிடையாது. இதுக்கு 4-5 மாசம் முன்னாடி எடுத்த இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பிலையும் எடப்பாடி 3வது இடத்துல தான் வந்தார். நம்ம பேசுவோம். சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில யார் நல்லா செயல்பட்டு இருக்கான்னு கேட்கும்போது அண்ணாமலை, சீமான், விஜய், அதுக்கப்புறம் EPS அவர்களுக்கு 4வது இடம் கிடைச்சிருக்கு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, முதல் விஷயம் என்னன்னா, இந்த கருத்து கணிப்பை நடத்தியது யார், அவர்களுடைய தராதரம் என்ன, இது ரொம்ப முக்கியமானது. இல்ல, இந்த கேள்வி வந்து வரும்னு எனக்கு தெரியும். ஒரு கருத்து கணிப்பு வரும் தெரியல, வரணும். இல்ல அதுதானே வந்தாதானே. இப்ப நீங்க என்ன பேசிட்டீங்கன்னா, நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா தான் நான் பேச முடியும். இல்ல நான் என்ன நீங்க பேச விட்டீங்கன்னா தான் பேச முடியும். என்னன்னா, இப்ப எங்களும் தெரியாம இல்ல, நாங்களும் 40 வருஷம் அனுபவத்தில் இருக்கிறோம். லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்களோட அடைமொழி யாருக்கு? லயலா கல்லூரி பேரை கெடுக்கிறதுக்கா? லயலா கல்லூரிக்கு வழக்கு போடணும் சார். இதுக்கு முன்னாடி எந்த பள்ளியில படிச்சாங்க? இதுக்கு இல்ல, ஒரு முதல் விஷயம். அடுத்து சொல்றேன், ஒரு நிமிஷம் உள்வாங்கிங்க. நீங்க சொல்லி முடிங்க. எடுக்கும்போதே வந்து அப்படியே அடிக்கிற மோட்ல நீங்க வந்தீங்கன்னா டிபேட் வந்து என்னால ஆக்கப்பூர்வமா நடத்த முடியாது. ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்கு. IPDS அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க கடந்த வருடங்கள்ல இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள்ங்கிறது ஏறத்தாழ சரியா இருந்திருக்கு. அதெல்லாம் பாத்துருக்கோம். இல்ல, ஏறத்தாழ 90% சரியா இல்ல. அது எவ்வளவு ஆதாரம் இருங்க. 4 பேனலிஸ்ட் இருக்கும். நீங்க வந்து கருத்து கணிப்பு எடுத்தவங்க யாரு, இதுல ஒரு உண்மைத்தன்மை, இதெல்லாம் நீங்க சொல்லலாம். நீங்க ஆக்சிஸ், சி ஓட்டர்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துக்கும் நீங்க இந்த விமர்சனத்தை முன்வைக்கலாம். அவங்க எடுத்தது தப்பு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் அந்த மாதிரி ஒரு சர்வே, அந்த மாதிரி அதுல இருக்கிற முடிவு பேசுங்க சார். இல்ல சார், இல்லங்க, முடிவு எப்படி முடிவு பேச முடியும்? முடிவை பேசிட்டு ஆமா சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அது எப்படி முடிவை பேச முடியும்? யார் அவர் திருநாவுக்கரசு யாருன்றதை பேசணும்ல, அவருடைய பழைய வரலாறு பேசணும்ல, அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு பேசணும்ல. அண்ணாமலை பிஜேபி ஆர்மியுடைய ஒரு ரசிகர், தலைமை ரசிகர். அவர் எடுத்து பாருங்க, எவ்வளவு நான் காட்டணும் உங்களுக்கு, எவ்வளவு வீடியோஸ் காட்டணும், அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு காட்டணும். அதுதான் சொல்றேன் நான். அப்ப எந்த விதத்தில் இருக்காரு? இதுக்கு வந்து 81,000 பேர் கிட்ட 234 தொகுதியில கிட்டத்தட்ட 700 பேர் வந்து அதை வந்து நீங்க கருத்து கணிப்புன்னு போய் எடுத்து கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அதை வந்து ஐயா அனுபவம் மிக்க புகழேந்தி 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா தெரியும், OPS கிட்ட கேட்டா தெரியும், டிடிவி கிட்ட கேட்டா தெரியும். இவங்க 3 பேரும் வெளியே என்ன பேசுவாங்களோ அதைத்தான் இவங்க கருத்து கணிப்புன்னு சொல்றாங்க. அதே அண்ணாமலை வந்து வெளியே பேச மாட்டார், அந்த ரகத்துல இதே விஷயத்தை தான் சொல்லுவார். இந்த கருத்து கணிப்பு முடிவை விடுங்க. இதுக்கு முன்னாடி கடந்த வருடம் வந்த நீங்க சொல்ற மாதிரி நம்பகமான சோர்சஸ்ல இருந்து வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட EPSக்கு 3rd பிளேஸ் தான் கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப அதுல இருந்து பேசுங்களேன். அண்ணாமலைக்கு 2nd பிளேஸ் கொடுத்து உதயநிதிக்கு 3rd பிளேஸ் கொடுத்தாங்களா? சொல்லுங்க. இல்ல, நீங்க இளம் தலைவர்கள் அதுதாங்க விவாதிக்கிறேன். இளம் தலைவர்கள் கொடுத்திருக்காங்கல்ல, இளம் தலைவர்கள் யாரு? முதல்ல விஜய், 2வது அண்ணாமலை, 3வது இடத்துல தான் உதயநிதி. சரி, இப்போ அது பொறுத்தோன்னு ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க முடியுமா? இப்ப அததான் சொல்ல வரேன். அது என்ன சார், ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சா உங்க தரப்பு சொல்லாம நீங்க நெறியாளரை நோக்கி அந்த கேள்வியை திருப்பி திருப்பி போடுறதுல என்ன? இல்லம்மா, நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க. என் கருத்தை சொல்றதுக்கு சொல்லுங்க. பழனிசாமி அவர்களுக்கு என் கருத்தை சொல்றதுக்கு எனக்கு சுதந்திரம் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் சரி. சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா நான் பேச முடியும். அடுத்த உங்களுக்கு நீங்க வந்து தடை இல்லாம பேசுங்க. இப்ப நீங்க அதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, இந்த கருத்து திணிப்பு எப்படி சொல்றேன்னா, 2019 இதே IPDS எடுக்கிற பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் மார்ச் 17 ஏப்ரல் 3 வரைக்கும் எடுத்த கருத்து கணிப்பில் இப்போ தமிழ்நாட்டின் தேர்தல் நடந்தால் யார் முதலமைச்சர் அப்படின்றதுக்கு ஸ்டாலின் 31%, எடப்பாடி 22%, டிடிவி தினகரன் 20%. எப்போ? 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணி அதிமுக வாங்கினது 30%, தனிப்பட்ட முறையில் 20%, இவர் வாங்கினது 5% டிடிவி. ஆனால் அந்த கருத்து கணிப்பு சொன்னது என்னன்னா, எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் 2% வித்தியாசம், 22-20. அதே கருத்து கணிப்பு தான் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் சொன்னதுக்கு வந்து அந்த இடைத்தேர்தலில் திமுக 9-11 தான் ஜெயிக்கும் நாங்க. அதே மாதிரி அதிமுக 2, டிடிவி 4 ஜெயிப்பாரு அப்படின்னாங்க. அப்ப என்னன்னா, அவங்க எந்த ஒரு எண்ணத்தில் வராங்கன்னா, டிடிவி, OPS, அண்ணாமலை இதோட முக்கியத்துவத்தை கொடுக்கிறதுக்கு அதிமுகவை ஏதாவது வகையில் பலவீனப்படுத்தணும். அந்த இடத்த, அதாவது அதிமுக எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கு எந்த ஆயுதம் கிடைக்கும்? அண்ணாமலை கிடைச்சது, இப்போ இல்லை. OPS கிடைச்சது, இப்போ இல்லை.
அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிவி கிடைச்சது இப்போ இல்லை, அப்போயாவது இப்போ தாவேக்கா கிடைச்சிருக்குது. இன்னும் அடுத்த ஒப்பீனியன் ஏற்கனவே ஜூனில் கொடுத்தாங்க இவங்க, அடுத்து இப்போ 2வது கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்னா கூட்டணிகள் யாருக்குமே உறுதியாகல, திமுக கூட இன்னும் ஃபைனல் ஆகல, திமுக கூட இப்போ இன்டாக்டாக இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வந்தாலும் வரலாம், திமுக சொல்ல முடியாது, அந்த இது இருக்குது திமுக. அதிமுக 2 பேர் தான் இருக்காங்க, இன்னும் இப்போ தமாக மட்டும் கூட இருக்குது, வேற யாரும் வரல. இதெல்லாம் சேர்த்துதான் இபிஎஸ் அவர்களையோ அதிமுகவையோ பலவீனப்படுத்தணுமா? இல்ல கட்சியில இருந்து ஏற்கனவே போனவங்க, தாவேக்காவுக்கு போனவங்க, ஒருங்கிணைப்புன்னு பிரிஞ்சவங்க, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அவங்க எல்லாம் போனது, செங்கோட்டையன் போய் தாவேக்கால சேர்ந்தது, எம்ஜிஆர்னுடைய முகம், எம்ஜிஆர்னுடைய லெகசி அங்க கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க பேசுறது, ஜேசிடி பிரபாகர் போனது, இனி அடுத்து யார் போவாங்களோ தெரியாது, நிறைய பேர் போறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதிமுக பலவீனப்படுத்தாது, பலவீனப்படுத்திருச்சு. எஸ்டி சோமசுந்தரம் போனது, திருநாவுக்கரசு போனது, KKSSR போனது, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் போனது, இல்ல அப்பவும் பலவீனப்படுத்திருக்கோம்ல. செந்தில் பாலாஜி போனது, அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இவர் போனது, சேகர்பாபு போனது, எல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லா கட்டத்திலையும் பலவீனப்படுத்திருக்கோம்ல. தேர்தல் வெற்றி சார் கடந்த 4-5 வருஷத்துல இப்ப நான் சொல்றேன், இல்ல வெற்றி சொல்றேன், அதான் வெற்றி சொல்றேன். 2011 இருந்து 2017 வரைக்கும் திமுக பெற்ற தோல்விகளை விட அதிமுக பெற்றது குறைவு. 2011 இருந்து 2017 வரைக்கும் இல்ல, எனக்கு 2019 இருந்து சொல்லுங்களா? நான் என் வசதிக்கு நான் சொல்றேங்க. 2011 இருந்து 2017 வரைக்கும் திமுக 13 தோல்வி, நீங்க அதிமுக 11 தோல்வி. அந்த 11 தோல்வியில 9 தோல்வியில வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் கூட இருந்தார். அதுதான் சொல்றேன். இந்த கருத்து கணிப்பு முடிவே நம்ம ஒரு யூகத்துல தான் பேச முடியும், அதோட கன்சிஸ்டன்சி எங்கேயுமே ப்ரூவன் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் ப்ரூவனா இருக்கும், அடுத்தது சொல்றேங்க. இல்ல இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவரோட எண்ணமே தவறானது, அதை முதல்ல வைக்கிறேன் நான். ஏன்னா கருத்து கணிப்பு எடுப்பாங்க, இப்ப நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றதெல்லாம் சொல்லுவீங்க, இதுல ஒன் மேன் போல், இது ஒன் மேன் ஒப்பீனியன், அதை வச்சுதான் நான் சொல்ல வரேன். இப்போ திமுக புகழேந்தி அதை ஆமோதிக்கிறாரு, திரு பிரியன் அதை ஆமோதிக்கிறாரு, அவங்களோட கருத்தை நீங்க இது பண்ண மாட்டீங்களா? ஐபிடிஎஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பேச்சு வேற, எடுத்த பிறகு ஒரு பேச்சு. அவரே என்ன சொல்றாரு, இப்போ திருநாவுக்கரசு ஐபிடிஎஸ் தப்பா சொல்றாங்கன்றாரு. ஏன்னா 4வது இடம் தான்றாரு. எதுக்காகனா நான் அவர் மேல பாவம் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா 4 முனை போட்டி தான் இது. இப்போ 5 முனை 6வது முனையா இருந்தா எடப்பாடிக்கு 6வது பிளேஸ் 7வது பிளேஸ் கொடுத்துருப்பாரு அவரு. ஏன்னா அவர் அந்த எண்ணத்துல தான் அவர் பேசுறாரு. இல்ல அது வேற சார், இல்ல அவர் அதுதான் சொன்னாரு, 4வது இடம் தானே சொன்னாரு. இப்ப அந்த புள்ளிவிவரத்தை அவர் நம்பலையே, லீடர்ஸ்ன்ற அடிப்படையில் இப்ப அந்த புள்ளிவிவரத்தை அவர் நம்பல, 4வது இடம் தான் சொல்றாரு. முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற லிஸ்ட்ல நான் எதனால சொல்றேன்னா, திமுகவை அவங்க முன்னிறுத்தினாலும் சரி, அதிமுகவை முன்னிறுத்தினாலும் சரி, அது புள்ளி விவரம். நம்ம அதை ஓரளவுக்கு நம்ம விவாதிக்கலாம் ஒழிய, அதோட உண்மை தன்மையை எடுக்கணும் அப்படின்னா அதை எடுத்தவர்களுடைய உண்மை தன்மையை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதைத்தான் நான் பார்த்து சொல்றேன். திரு ரவீந்திரன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை? இதுல முக்கியமா 2வது இடம் விஜய் அப்படின்றத தாண்டி விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுக வாக்கு தான் அவர் அதிகமா பிரிப்பாரு. நீங்க உங்களுடைய முன்னாடி உங்க நிலைப்பாடு என்ன வருதுன்னு, நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், இல்ல அதிமுக பாஜக ஆகட்டும், அவங்க கிட்ட இருந்து நிறைய பிராக்ஷன்ஸ் போகணும், ஆனா திமுகவினுடைய வாக்கு வங்கி தான் அடி வாங்கும் விஜய்னால அதிகமாக அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நினைக்கிறீங்க? கருத்து கணிப்புங்கிறது அந்த டேட்ல எடுக்கப்படக்கூடிய ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற சூழல், ஆமா, அதை நம்ம ப்ரூவ் பண்ணவும் முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது, எதுக்குமே நமக்கு எவிடன்ஸ் கிடையாது. அந்த கருத்து கணிப்பு அந்த நாட்கள்ல கரெக்டா இருக்கலாம், ஆனா என்னுடைய கணிப்புகள்ங்கிறது போலரைசேஷன் வரும். 2024 திராவிட முன்னேற்ற கழகம் 35 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க, 48 விழுக்காடு வாக்கு எடுப்பாங்கன்னு என்னோட கணிப்பை நான், அந்த கருத்து கணிப்புகள், என்னுடைய அரசியல் அனுபவங்கள், இதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் போலரைசேஷன்ல மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர் விஜயா இருக்கும். எந்த இதுலயும் இஷ்யூ இல்லாம போறவர் போலரைசேஷன்ல பாதிக்கப்படுவார். பிரசாந்த் கிஷோர் 23 விழுக்காடு சிஎம்ஆ வராரு, நிதிஷ்குமாரோட அவருக்கு அதிகம்னு எல்லாருமே இங்க சொன்னாங்க. பிஜேபி கூட நிதிஷ்குமார் இருக்கிறதுனால பலரும் அதை ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டாங்க, யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா பிரசாந்த் கிஷோர் என்ன எடுத்தாரு? 3.5 விழுக்காடு ஓட்டு எடுத்தாரு. நான் யாதவ் போலரைசேஷன், நான் முஸ்லீம் போலரைசேஷன்ல பிரசாந்த் கிஷோர் தாக்கு பிடிக்க முடியல. இது நம்ம இப்படி தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா? அந்த கருத்து கணிப்பை நான் குறை சொல்ல வரல, போலரைசேஷன் தான் இங்க தமிழ்நாட்டில் நடக்கும். போலரைசேஷன் உள்ள இஷ்யூஸ்ல கருத்து சொல்லாதவர் வலமும் போகாம இடமும் போகாம நடுவில் அடிபட்டு அவர் கட்சி அடிதான் படம்.
அதைத்தான் நான் ஆணித்தரமா சொல்றேன். பிரியன் மறுப்பாருன்னா யார் முகத்துல கரி பூசப்படுதுன்னு ரிசல்ட்ல பார்க்கலாம், அல்ல யார் ஆத்தா செத்தான்னு ரிசல்ட்ல பார்க்கலாம். பிரியனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் கருத்துல எங்கேயும் தெளிவா அனுப்பேன். இந்த வழுக்கிறது அறகுறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நீங்க திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜய் கிட்ட கருத்து இல்ல. அப்ப கருத்து இல்லாதவரை யார் நம்புவா? இண்டோ பாக் வார்ல கருத்து இல்ல, யார் நம்புவா? கலைஞர் வந்து அருந்ததியர்களுக்கு 5 விழுக்காடு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அவங்க தெய்வமா கும்பிடுறாங்க கலைஞரை. அந்த இஷ்யூல சீமான் பாதிப்பு, தமிழர்களுக்கு பாதிப்பு, பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காட வைத்து கொடுக்கணுங்கிறாரு. அங்க ஒரு தரப்பு ஸ்டாலினை வந்து முழுமையா கன்சால்டேட் பண்ணி ஓட்டு போடுறாங்க. இன்னொரு தரப்புல சீமான் போலரைசிஸ் பண்ணி லாபத்தை எடுக்க பாக்குறாரு. இதுல விஜய்கிட்ட கருத்து இல்ல. கருத்து இல்லாதவரை யார் நம்புவா? எந்த தரப்பு நம்பும்? சோ இந்த கருத்து கணிப்புங்கிறது ரியல் ஓட்டு அல்ல. இது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனை காட்டும், ஒரு மாற்றங்கிறத காட்டும். அந்த கருத்து கணிப்புல வரக்கூடிய ஓட்டு ரியல் ஓட்டாட்டு விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டு சீமானுக்கு வருங்கிறது என் கருத்து. இதுக்கு நான் ஆதாரங்களை சொல்றேன். மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தா நான் பேசக்கூடியவும் இல்லை. கமலஹாசனையும் தினகரனையும் கருத்து கணிப்புல வச்சாங்க, இதே இவங்க உட்பட. ஆனா சீமான கருத்து கணிப்பிலே வைக்கல. கமலஹாசன் 2.5% போனாரு, தினகரன் 2.5% போனாரு, சீமான் 7% வந்தாரு. சீமானுக்கு 4% தான் கருத்து கணிப்பில் கொடுத்தாங்க, 8 விழுக்காடு வந்தாரு. இதுல நான் தெளிவா இருக்கிறேன். நீங்க முகத்துக்கு ஓட்டு அதெல்லாம் நடக்காது. இது கருத்து கணிப்புல விஜய். அப்ப முதல்வர் வேட்பாளர் அந்த வரிசையில விஜய் 2வது இடமோ, கூட்டணின்ற அடிப்படையில தாவைக்க 3வது இடம்ல அதெல்லாம் வராதுன்றீங்களா? அது மக்கள் மனசை பிரதிபலிக்கிறதா சொல்லிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை வச்சு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நான் பேச விரும்பல. என்னோட கணிப்பா சொல்றேன், முக ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்கு திமுக அணி எடுக்கும். அந்த அணி இன்டாக்டா இருக்கும். பொன்வில்சன் சொல்ற மாதிரி கூடுதலா கூட அந்த அணியில தேமுதிக போன்ற கட்சிகள் வரலாம். நான் ஏன் சொல்றேன்னா 3 போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு லாபத்தை படுத்துது. முதல் போலரைசேஷன் கிறிஸ்டியன் முஸ்லீம் கன்சால்டேஷன், பாஜக RSSக்கு எதிராக ஸ்டாலினுக்கு தான் வரும். கருத்து கணிப்பு 1000 சொல்லுவான், கடைசியில் ஓட்டு போடும்போது போலரைஸ்ட் ஆவான். அடுத்த போலரைசேஷன் பாமக எதிர்ப்பு, இதுவும் 3 முறை ஸ்டாலினுக்கு சாதகமா வந்துட்டு. 4வது ஒரு பெரிய போலரைசேஷன் சீமான் மையமாக கொண்டு தந்தை பெரியாருக்கு எதிராக பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு ஈரோடு கிழக்கு களத்துல. நீங்க இதை சொல்லாம எந்த டிபேட்டையும் கடந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, உண்மைதானே. மற்றவங்க சொல்லாத நான் மட்டும் சொல்றது வந்து பெருமைக்குரிய விஷயம் தானே. ஓகே, அது போலரைஸ்ட் ஆகுதுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அப்படியே திமுக ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபிளான பொசிஷன்ல இருக்காங்கனாலும் இதுல கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் நீங்க இதை ஒத்துக்கிறீங்க இல்லனா நம்ம இன்னைக்கு இதை வச்சு டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்ற அடிப்படையில் நான் கேள்வி கேக்குறேன். திமுக அரசு ஐபிடிஎஸ் நான் பெருசா நான் டிஸ்பியூட் பண்ணல, வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கா? என் தம்பி தான், அவனை டிஸ்போஸ் பண்ணல. அவன் அண்ணாமலை கொடுத்திருக்க அந்த வெயிட்டேஜ் என்னோட கருத்தை ஒத்துதான் இருக்குது. அந்த 18 விழுக்காடும் அண்ணாமலை ஹீரோவா பார்த்து எடுத்த ஓட்டு தான். 2014 அப்படி ஓட்டு வரலங்கும் போதெல்லாம் நான் அதை வந்து விஜய் அதிமுகவையும் இபிஎஸ்ஸையும் பலவீனப்படுத்துறார் அப்படின்ற கருத்துல உடன்பாடு இருக்கா? ஒருவேளை இல்லன்னா விஜய் பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுகிறார் இபிஎஸ். அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புகழையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் புகழையும் அவர் இருட்டடிப்பு செய்யறாருன்னு செங்கோட்டையன் அத்திக்கடவு அவினாசி இதுல ஆரம்பிச்சதுல இருந்து விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவர்கிட்ட வரக்கூடியவங்க, அவருக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க சகோதரர் புகழேந்தி உட்பட அவர் நாளைக்கு விஜய் கூட போறதுக்கு எம்ஜிஆர் அதிமுக ஓட்டு போறதுன்னு வருத்தம் இருக்கு. என்றாலும் வேற வழி இல்லை, நான் அங்க சேர்ந்துருங்கிற மாதிரி ஒரு சூசகம் அவர் தலைவரும் சகோதரர் சொல்றாரு. அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள அவர் என்ன ஆயுதத்தை எடுக்கிறாருன்னா, எடப்பாடிய வீக்கன் பண்றதுக்கு செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், இவங்க ராஜலட்சுமி, தென் பால்பாக்கி கிருஷ்ணன், ஸ்ரீதர், இப்படி எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் பக்தர்கள் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் தான் அவர்கிட்ட வராங்க. நம்ம அப்படிதான் தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். வீக்கெண்ட் பண்றாரா விஜய் திரு இபிஎஸ் அவர்களை அதிமுகவை வீக்கெண்ட் பண்றாரா அப்படிதான் கேக்குறோம். கண்டிப்பா அவருக்கு முயற்சியும் அதுதான், அவர் டார்கெட் பண்ணக்கூடிய ஓட்டும் அதுதான். அதனால ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய திமுக வீக்கெண்ட் பண்றாருங்கிறது கருத்து கணிப்புல வரலாம், நிஜத்துல வராது. நிஜத்துல போலரைசேஷன் தான் வரும். போலரைசேஷன்ல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். 214 போட்டு நிக்கிறவன ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க, கூட்டணி போறத சந்தர்ப்பாத மக்கள் பார்ப்பாங்க. அது 21ல நடந்திருக்கு. இப்போ நீங்க ஐபிடிஎஸ் கொடுத்த கணிப்பு என்ன? விஜயால் பாதிப்பு யாருக்கு? நம்பர் 1 திமுக, 2வது இடம் விசிக விடுதலை. திமுக வாக்கம் பிரிப்பாங்க, அதை தான் சொல்றேன். அது பாதிப்பு தானே. அது பிரிப்புனா பாதிப்பு. கணிப்புல ஓட்டு யார் ஓட்டை வாங்குவாரு? திமுக ஓட்டை தான் வாங்குறாரு.
அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை தான் வாங்குறாரு, மூன்றாவது தான் அதிமுக ஓட்டை வாங்குறாரு, நாலாவது இடத்துல நாம் தமிழர் ஓட்டை வாங்குறாரு. ஆனால் கேள்விக்கு வந்துருவோமா? ஆனா பிஜேபி ஓட்டு இல்ல சார், இப்ப கேள்வி அது அந்த கணிப்புல இல்லையே. திரு ரவீந்திரன் அவர்கள் சொல்றதுன்றது அதிமுகவை விஜயனுடைய வருகை வீக்கெண்ட் பண்ணுது, அவங்க பலவீனம் தான் படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதுதான் பிரதிபலிக்குது அப்படின்றாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு நான் கேட்கிறேன். இல்ல எல்லாரும் விவாதம் பண்ணுறது தானே இது. விஜய் வரதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பலவீனப்படுத்தினாருன்னு டிடிவி பலவீனப்படுத்தினாரு, சசிகலா அம்மா பலவீனப்படுத்தினாங்க. இப்போ யார், அதான் நான் சொன்னேன், யார் கிடைக்கிறாங்கன்றது தான் தேடுவாங்க ஒழிய பலவீனம்ன்றது களத்துல தெரியணும். அவர் அண்ணன் பேசிட்டு இருக்கார், ஒரு தலைப்பு எடுத்துட்டோம் புதிய தலைமுறையில். இந்த கருத்து கணிப்பு முன்னாடியே வந்த கருத்து கணிப்பு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் 2வது இடத்துல நிறுத்தி 24.39 சொல்லி அதை நிறுத்தியிருக்காங்களே தவிர 3வது இடத்துக்கு கொண்டு போகாமல் இருக்காங்களேன்னு அவர் ஆதரவாக பேசுகிற அந்த கட்சிக்கும் அந்த தலைவருக்கும் அவர் சாதகமாக அதை எடுத்துக்கலாம். 10.93 நியர்லி 11% நாட் டிசைடட், ஸ்டில் நாட் டிசைடட், நோ டிசைடட்னு போட்டிருக்கீங்க. இந்த 10% டிசிஷன் 11% டிசிஷனுக்கு இந்த கருத்து கணிப்பு போகலை, அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. அது எப்படி வேணாலும் மாறலாம், நாளைக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ரவீந்திரன் துரைசாமி சாருக்கு நன்றி, ஏதோ நாங்கள்லாம் போகிற மாதிரி கூட சொன்னாங்க, பரவாயில்ல, அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் என்ன சொல்ல வரேன் சார், நீங்கள் இந்த ஜாதிகள் இந்த சதவீதமெல்லாம் சொன்னீங்க சார். ஈரோடு ஸ்பீச்சில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்த இடஒதுக்கீட்டுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த தந்தை பெரியார் மண்ணில் நின்று பேசுகிறேன்றாரு. அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் கையில் ஏந்தி போய்கிட்டு இருக்காரு. ஐயோ அம்மா வளர்த்த இயக்கம் இப்படி ஆயிடுச்சே அனுதாபப்படுறாரு. இது இத்தனையும் தான் ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு தலைக்காவேரி தந்தை பெரியாராக ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு பிரிந்த எல்லா திராவிட இயக்கங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது இருக்கட்டும், அவர்களுக்கு இவர்கள் தான் தலைவர்கள், இந்த 4 பேர் தான் தலைவர்கள். இந்த 4 பேரை அவர் கொண்டாடும் போது என்னது குறை சொல்லணும், பிரித்து இதை பற்றி பேசலை, அதை பற்றி அவர் ஒட்டுமொத்தமாகவே இந்த தலைவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தலைவர்கள். ஆனால் இந்த கருத்து கணிப்பில் இங்கே திருமாவளவன் என்ன கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவர் இஸ் எ வெரி கேப்பபிள் டிசைடட் ஃபேக்டர்னு கூட சொல்லுவேன். டிஎம்கே கூட்டணியில் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவராக நான் அவரை பார்க்குறேன். அதை கொண்டு வந்து கீழே போட்டிருக்காங்க, அது அவங்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கலாம். ஆனா ஒரு தலைவர் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்ற அடிப்படையில் அந்த லிஸ்ட் இருக்கிறதா நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அது தகுதி படைத்தவர் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணங்கள். ஆனால் இங்கே என்னுடைய இதுன்னா 3 பேர் ஓடுறான், 4 பேர் ஓடும்போது 200 மீட்டர் 400 மீட்டர் ஓடும்போது 1 2 3 4 பேரை தான் சொல்ல முடியும். அந்த 4 பேரில் சொல்லும் பொழுது கருத்து கணிப்பிலிருந்து அந்த ஒப்பீனியன் வருது. ஏன் அதை சாதகமாக உங்களுக்கு எடுத்து நண்பர் சொல்லலாம், பேசலாம். அவர் ஏன் தவறாக அதை கொண்டு போகிறாருன்னு எனக்கு புரியல. ஆனால் ஒன்று, நேற்றுக்கு சொன்னீங்களா, போன மாதம் சொன்னீங்களா விஜய் இந்த அளவுக்கு மேலே வர போகிறாருன்னு? அதுக்கு முதல் மாதம் சொன்னீங்களா ஒரு நடிகர் வந்துட்டார் என்ன கிழிக்க போகிறாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னாச்சு, உங்கள் நிலைமையை 2வது இடத்துக்கு வந்துட்டார், 3வது இடத்துக்கு வந்துட்டார் ஒத்துக்கிட்டு பேசுகிற அளவுக்கு விஜய் போய்கிட்டு இருக்கார், திமுகவோட மோதலுக்கு தயாராகிட்டு இருக்காருங்கிறத நம்ம டிஸ்கஷன் மூலியமாக நம்ம சொல்கிறோமே தவிர களத்திலிருந்து கம்ப்ளீட்டாக தூக்கி எறிய முடியவில்லை. அதுக்கு மேலே அவர் சொல்கிறாரு மீட்டிங்கில், என்ன சொல்கிறாரு, களத்திலேயே இல்லாதவங்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்கு தயாராக இல்லை பாஸ் அப்படிங்கிறார். இது வரைக்கும் அதிமுகவிலிருந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் உண்டா? யாரை கல்லன்னு சொல்ற நீ? ஏடிஎம்கே தான் 2வது பிளேஸ். திரு பிரியன், எம்ஜிஆருடைய லெகசியோ அதிமுக இரட்டலை இதனுடைய லெகசியோ அடுத்து நீ விஜய்க்கு தான், அதோட தான் விஜய் தன்னை ரெலவென்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை தான் திரு புகழேந்தினுடைய பேச்சுல இருந்து தெரியுது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அதுக்கான முயற்சியையும் அவர் எடுக்கிறார். ஆக்சுவலா அதிமுக நீங்க அந்த பைபோலார் பாலிடிக்ஸ், இந்த எலெக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கடந்த 50 வருஷமா இல்லாத வகையில அதிமுக திமுக என்ற கட்சிகளுக்கு பைபோலார் பாலிடிக்ஸ்க்கு மாற்றாக 3வது ஒரு கட்சி வந்திருக்காங்க. அவங்க பலருக்கு ஆப்ஷனா இருக்காங்க, அதிமுகவுக்கு ஒரு ஆபத்தா காத்துட்டு இருக்காங்க. அதுதான் அங்க விஷயம். எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு ஒரு அதிமுகவை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கும் போது அவர் அதிமுக ஓட்டு எடுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவர் பண்ணுவார். திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுக புடுங்கிற விஜய் அதிமுக ஆதரவு ஓட்டுகளையும் எடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குறார். அதோட வெளிப்பாடு தான் ஒரு அதிமுக ஆட்கள்லாம் சேர்க்கிறத பாக்குறோம். செங்கோட்டையன் முதற்கொண்டு எல்லாரும் சேர்க்கிறத பாக்குறோம். தினகரன் ஓபிஎஸ் கூட நாளைக்கு தாவேகா கூட்டணியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். அது அதிமுகவுடைய ஆதரவு ஓட்டுகள் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். 2வது அது அவர் யாரை ரொம்ப பாதிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல திமுக கூட்டணி, அப்புறம் திமுக விசிக, அப்புறம் அதிமுக பாஜக தான் அவங்க அந்த சர்வேல கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அதிமுக பாஜக ரெண்டுத்தையுமே சேர்த்திருக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலா இன்னும் வெரிஃபை பண்ணிக்கலாம். நாலாவதா நாதாக்காவை கொடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை வந்து டோட்டலா எல்லாரும் அப்படியே எடுத்துக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. சில பேருக்கு இது பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது இருக்கலாம். ஆனால் இதுலயே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. திமுகவுக்கே நிறைய எச்சரிக்கைகள் அதுல இருக்கு. ஆக்சுவலா திமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் 37% பேருக்கு தான் வந்து திருப்தி அளிச்சிருக்கு, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் கவர்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா பாத்தீங்கன்னா 49% அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஸ்டாலின் தலைவருக்கு ஒரு இமேஜ் இருக்கே தவிர அந்த ஆட்சிக்கு மேல இருக்கிற அதிருப்தின்னு ஒரு விஷயம் இங்க இருக்குங்க ஆக்சுவலா. அதனால வந்து அந்த பாயிண்ட் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் அதிமுக ஆதரவு ஓட்டுகளும் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் இருக்கிற அதே நேரத்துல திமுகவுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து அவங்க வந்து அதை புரிஞ்சுட்டு தான் என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு தங்களுடைய தேர்தல் வேலைகளை வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் திருப்திப்பட்ட அளவுக்கு பல விஷயங்கள் செய்யறத பாக்குறோம். திரு புகழேந்தி, இந்த கருத்து கணிப்பு அடிப்படையிலேயே தாவேக தலைவர் விஜய்க்கு அரசியல் நிலைப்பாடு, அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வை என்ன அப்படிங்கும்போது அதுல மோசம் 53 விழுக்காடு, நன்று 22, ஓரளவு கருத்து சொல்ல விரும்பாதவங்க எல்லாம் மற்ற விஷயம். இப்போ கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்ற அடிப்படையில முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் விஜய் இருக்கிறாரு அப்படின்னா விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவருடைய அரசியல் நிலைப்பாடுன்னு வருதுல, நீங்க எலக்ட்ரோலா அப்படிதான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். மோசம்னு 53 பேர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு கண்ட்ராடிக்டரியா இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது ஒரு பெரிய வெற்றியா மாறும். எப்படி சொல்றீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இப்பதான் வந்தார், உள்ள அரசியல் நடத்துறார், அரசியல் கட்சி நடத்துறார் அப்படின்னு கிரிட்டிசைஸ்க்கு ஆளாவார். ஆக 47 பேர் ஆதரிச்சு 53 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எதிர்கட்சியில் இருக்க 53% இருக்கும். 47 பேர் அவர் ஆதரிக்கிறவங்க அவருக்கு சார்ந்தவர்களாக இருக்கும். இல்ல எனக்கு புரியல. 87,000 பேர்கிட்ட அவங்க சர்வே எடுத்திருக்காங்க. அவங்க தான் எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கொடுத்திருக்காங்க. அதுல அதே சாரர் தான் இந்த கேள்விக்கான பதிலையும் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க முதல்ல வந்து கரிஸ்மேட்டிக் லீடரானா ஆமா அது செகண்ட் பிளேஸ். ஆனா அவருடைய அரசியல் நிலைப்பாடுன்னு வரும்போது ஒரு மாற்றம் மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பல பேருடைய கண்ணோட்டம் என்ன நடக்குது ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு, அவருடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் பின்னாடி இருக்கா, ஒரு கிளைக்கழகங்கள் அமைச்சாச்சா, ஒரு பூத் கமிட்டி இருக்கா, இதையெல்லாம் பார்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி மேலே வரணும், அவருடைய அந்த செட்டப் அரசியல் செட்டப் இன்னும் சரியாக இல்லைன்ற மாதிரி அவர்களுக்கு தோணலாம். ஆனால் அவர் என்ன பின்னாடி பண்ணிட்டு இருக்காருன்னு நோபடி நோஸ். அவர் தான் அதை வெளியில் வந்து கட்டமைப்பு ரீதியாக நல்லா இருக்கிற கட்சிகள் அதிமுக திமுக அவங்களுக்கு தானே அவங்களுடைய ஆதரவு போகும். விஜய்க்கு எப்படி ஆதரவு போனால் என்னுடைய நண்பர் தான் சொல்லணும், ஆண்டிப்பட்டியில் போய் ஒரு ஓட்டில் பூத்துக்கு விழுது, 2 ஓட்டு விழுது. அம்மாவும் தலைவரும் இந்த தொகுதிகளில் இவ்வளவு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அந்த பூத்தில் வந்து நாங்கள் 30 பேர் போடுவோம் பூத்துக்கு. ஏடிஎம்கே இருக்க நான் ஆதரவாக பதில் சொல்ல விரும்புறாருன்னு நினைக்கிறேன். பதில் கேட்டுட்டு வந்துட்டு கேட்டுவாங்க அவர்கிட்ட. இல்லை பிரியன் இல்லைன்ட்டார். இல்லைன்ட்டார். இல்லைங்கிறாரா ஆமாங்கிறாரா? இல்லை சொல்றேன் திலகவதி சொல்றேன். திலகவதி சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லட்டா? சொல்லுங்க. இல்ல அதாவது அந்த 53% மோசம் சொல்றாங்க இல்லையா விஜயோடைய அந்த நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, அது பல விஷயங்கள் அவர் கருத்து சொல்லாத இருக்காருன்ற ஒரு விஷயத்தை அது பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா பாக்குற. அதே சமயத்துல இப்ப திருப்பரங்குன்றமோ இல்ல சிறுபான்மையோர் தாக்குதலோ இல்ல மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு அந்த உறுதி இழைப்பு திட்டம் அதை பத்தி பேசாத இருக்கிறதோ, சௌரியமா சில விஷயங்களை பேசாத நழுவி போறாரு இல்லையா விஜய். அதை பத்தின அரசியல் நிலைப்பாடு அந்த பதில் அது சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து ஒரு அதிமுகவோட கூட்டணி சேரணும், அந்த நிலைப்பாடு எடுக்கணும்ன்ற ஒரு ஆதங்கம் வந்து பின்னாடி இருக்கு. ஆக்சுவலா அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நீங்க தனியா இருந்தா ஓட்ட பிரிச்சு திமுக வெற்றி பெறதுக்கு வழிவகுப்பீங்க. அது மட்டும் இல்ல திருப்புகழேந்தி, எம்ஜிஆருக்கு நிகரான தலைவரா விஜய் மக்கள் பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விக்கு இல்லை 60%. அதை போய் சப்போர்ட் பண்ண மாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவிற்கு நிகரான தலைவர்கள் போய் ஜாயின் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்களை முதல் முறை பார்த்தபோது என்ன ஒரு சந்தோஷம் இருந்தா எனக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஆர்வமா. ஒரு தலைவரை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை யாரோடும் ஒப்பிட முடியாது. அதற்கு ஒரு தலைவர் இனி பிறக்கவில்லை. அம்மாவும் அப்படிதான், பேரறிஞர் அண்ணாவும் அப்படிதான். இப்படிதான் தலைவர்களை பார்த்தோம், தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்களை. ஆனால் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 100% அப்படிங்கிறதுல 85% போலாகுது. 35% வாக்குகள் பெற்ற கட்சி தான் வெற்றி பெறுது.
அப்ப என்னாச்சு, 50% வாக்குகள் பெற்ற கட்சி தனித்தனியா தனித்து வாக்குகளை பெற்று அது அதனுடைய டிசிஷனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஆட்சிக்கு வர முடியாது. அது மாதிரி இதே பெரிய வெற்றியை தான் பார்க்குற இந்த கருத்து கணிப்பில் அவருக்கு அவ்வளவு சதவீதம் கிடைச்சிருக்கு. எதிர்ப்பாகவே இருக்கட்டும், அவ்வளோ பேர் எதிர்ப்பாக போடும் பொழுது அவருக்கு அது பெரிய பெனிஃபிட்டை தான் போகுது. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்கு, பாமக 4.9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பாமக? அது வேற ஒரு தனி டிபேட். அது 2 நாள் நம்ம பண்ண வேண்டிய டிபேட். நம்ம பேசுவோம். திரு பிரியன், எனக்கு இப்ப திமுகவினுடைய வாக்குகள் தான் விஜய் அதிகம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அந்த இதுல ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல திமுக இருக்கு, அடுத்து விசிகவனுடைய வாக்குகளை அவர் அதிகமா பிரிப்பாரு, அதுக்கப்புறம் தான் அதிமுக மற்ற கட்சிகள். அவர் அதை எப்படி டீகோட் பண்ணுவீங்க? இல்ல, அதுல எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. திமுக ஓட்டை அவர் பிரிக்கவே மாட்டார்னு நான் சொல்ல மாட்டேன், விசிக ஓட்டையும் பிரிக்கவே மாட்டார்னு சொல்ல மாட்டேன். அவர் முதல்ல விஜய் மாநாடு போட்ட இடம் விக்கிரவாண்டி. அது மத்திய வட தமிழகத்துல குறிப்பா வட தமிழகத்துல வன்னியர்களும் பட்டியலினத்தவர்களும் அதிகமா இருக்கிற இடத்துல அவர் மீட்டிங்கை போட்டார். ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட விஜயகாந்த் வந்த போதும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. ஆக்சுவலா விஜயகாந்த் போத் பட்டியலினத்தவர் 2 வன்னியர்கள் 2 பேருடைய ஓட்டை அவர் வாங்கக்கூடிய நிலையில இருந்தார். நான் பிரச்சாரத்திலே நேரடியாவே பார்த்திருக்கேன். அவங்க 2 பேரும் இணைந்து அவரெல்லாம் வரவேற்ற விஷயங்கள்லாம் பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது விஜய்க்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது விசிக தன்னுடைய ஓட்டுக்களை இழக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதுவுமே பாத்தீங்கன்னா விஜய் ஒரு அன்டெஸ்டடா என்ன வாங்குவார்னு தெரியாது இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு யூகமா தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தில் இருக்கு. அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பையும் நம்ம அந்த யூக அடிப்படையில தான் பார்க்கணும். ஆனா திமுக ஓட்டை எப்போ எடுப்பாருன்னா, பாஜகவை கடுமையாக எதிர்த்தால் திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டை எடுப்பார். அது பாஜக எதிர்ப்பு ஓட்டு என்பது வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டும் கிடையாது. திருப்பி நான் சொல்றேன், அதை கேட்க மாட்டேன் நிறைய பேர். மைனாரிட்டி ஓட்டு மட்டுமே பாஜக எதிர்ப்பு ஓட்டு கிடையாது. மைனாரிட்டியை தாண்டி வெளியில பொதுவான மக்கள்கிட்ட பாஜக எதிர்ப்பு இருக்கு. அந்த ஓட்டு தான் திமுகவுக்கு வெற்றியை கொடுக்குது. ஆக்சுவலா அதுவும் உண்டு. அந்த ஓட்டு தான் வெற்றியை கொடுக்குது. மைனாரிட்டி ஓட்டு மட்டுமே பாஜக எதிர்ப்பு கிடையாது. மைனாரிட்டியை தாண்டி ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்கிறதுனால திமுக அந்த ஓட்டுகளையும் ரவீந்திரன் கிட்ட கேட்டலாம். அந்த புரிஞ்சுக்காதவர் நீங்க தான். பிரியன் சார், அதாவது ஓட்டே இல்லாத கட்சிக்கு நீங்க ஓட்டு கம்மியா இருக்கின்ற மாதிரி சொல்றீங்க. அவர் பதில் சொல்லட்டும். ஒரு நான் பிராமின், ஒரு நீச் இழிவானவர் பிரைம் மினிஸ்டரா இருக்காருங்கிற வைத்தறிச்சல் படக்கூடிய ஓட்டு உண்டு. அதுல பிரியன் ஓட்டு அதுல இருக்காங்கிறது பிரியன் மனச்சாட்சிக்கு விட்டுறேன். எதுக்கு அவ்வளவு பர்சனலா போறீங்க? அவரோட கருத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவருக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் பிராமின்ன்றத ஒத்துக்குறேன், நானும் பிரியனும். அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பிராமின்ஸ் தான், பேக்கிங் கம்யூனிட்டியா பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அவர் யாரை ஏக்குறாங்க, யார் ஆபரேட் பண்றாங்க? அதெல்லாம் அவர்தான் ஆபரேட் பண்றாரு. இப்போ உள்ள சின்காவா அவர்தான் போட்டு தமிழ்நாட்டில் சசிகலாவை குருமூர்த்தி சுப்பிரமணிய சாமி எல்லாம் சொல்லி அவர் தான் முடிவெடுத்தாரு. அப்படியெல்லாம் இல்ல. பிராமின்ஸ் பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. தேசபக்தியும் தேவபக்தியோட பிராமணர்கள் ஓடிக்கு இருக்கிறாங்க. அவர் சொன்னதுக்காக தான் நான் அவரை இது பண்ணேன். அவர் என்ன குறி வச்சு சொன்னதுக்காக தான் அவருக்கு சும்மா டிக் கொடுத்தேன். நாங்க நண்பர்கள் விளையாடி பாஜக ஓட்டு இருக்கா இல்லையா? அதான் விளையாடிக்கிடுவோம். பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்கா? நம்ம ஜாலியா பேசிக்குவோம். பிரியன் விடுங்க. இப்போ இங்க டிபேட் மைனாரிட்டிக்கு வெளியில பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்கா இல்லையா? அது சொல்லுங்க. அதான் ஒத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். பிரியன் அது சொல்லுங்க. அவர் ஒத்துக்கிறாரு. திரு ரவீந்திரன், அந்த அதே क्वेश्चन உங்களுக்கு ஃப்ரெஷா வைக்கிறேன். திமுக விசிக அதுக்கு அடுத்த இடத்துல விசிகவோட வாக்குகளை பிரிப்பார். முதல்ல திமுக வாக்குகள் பிரியுது, விசிக வாக்குகள் பிரியுது, அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே பிஜேபி. இதுல மீண்டும் போலரைசேஷன் பாயிண்ட்குள்ள தான் நான் வர்றேன். விசிக தனிச்சு எடுத்தது 0.7 விழுக்காடு வாக்கு. அவங்க திமுக அதிமுக கூட்டணி இல்லாம மக்கள் நல கூட்டணியில எடுத்தது. ஆனா இன்னைக்கு 3 எலெக்ஷன்லயும் ஒரு வெற்றி வீரராட்டு மிக அதிகமான வாக்குகளை அந்தந்த பூத்துகள் எல்லாம் 85% ஓட்டை போல் பண்ணி திமுக அணிக்கு வெற்றி வீரரா நிற்கிறது சகோதரர் தொல் திருமா. போலரைசேஷன் வந்தா பிசிக வாக்க டச் பண்ண முடியாது. இதைத்தான் நான் பீகார மையமா வச்சு என் கருத்தை சொன்னேன். இப்ப நீங்க கருத்து கணிப்புல வர்றது போலரைசேஷன் வந்துட்டுன்னு வைங்க, பிசிக வாக்க டச் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் நான் போலரைசேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னேன். இன்னொன்னு, நான் கருத்து கணிப்பு திருநாவுக்கரச மறுக்கல்ல, அதை நான் தெளிவாகவே அது ப்ரூவ்டு ஆர் நாட் டிஸ்ப்ரூவ்டு இந்த லெவலுக்குள்ள வச்சிடுறேன். இதுக்குள்ள நான் என்ன பார்க்குறேன்னா, கமலஹாசனை விட கேண்டிடேட் போடுறதுல லெஸ் தென் கமலஹாசனா தான் விஜய் இருக்கிறாருன்னு என் கணிப்பு. இது டு பி சீன். அடுத்தால கமலஹாசனே 150
கேண்டிடேட் தான் போட்டுக்கிட்டார் அசெம்பிளியில். இத்தனைக்கும் அவர் 38 கேண்டிடேட் பார்லிமெண்ட்ல போட்டவர். அதே போல கமலஹாசன் மாதிரி செங்கோட்டையன்ல போயிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுதான் செங்கோட்டையனால செங்கோட்டையன் புகழேந்தியும் போனோம். புகழேந்தி போனாலே நிறைய கேண்டிடேட் புகழேந்தி தெளிவா இருக்கிறாரு. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். தெளிவா இருக்கிறாரு. திரு பொன்வில்சன், உங்களுக்கு இந்த கருத்து கணிப்புல நம்பகம் இருக்கு இல்ல திருநாவுக்கரசர் பத்தி உங்களுக்கு விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இந்த தலைப்பை நீங்க எப்படி சம்மப் பண்ணுவீங்க? எனக்கு அது மட்டும் இல்லை. இப்போ நம்பிக்கை இல்லைன்றது வேற. அதாவது என்னன்னா, நிறைய கருத்து கணிப்புல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது, ஆனால் கூட விவாதிப்போம். ஆனால் இந்த கருத்து கணிப்பு எடுத்தவர்களுடைய நோக்கமே வேறன்றதுக்காகத்தான் நான் அதை குறிப்பாக சொன்னேன். ஏன்னா அது தெரியுன்றதுக்காகத்தான் சொன்னேன். மற்றபடி கருத்து கணிப்பை பற்றி விவாதிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இதில் நான் ஏற்புடையது ஏன் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, விஜயை 2வது இடத்துல வைக்கிறாரு, 4வது இடத்துல வைக்கிறாரு, அது பிரச்சனை கிடையாது. முதல் இடத்துக்கு அதிமுக திமுக ஓடிய கடும் போட்டியில் இருக்குதுன்றது கள யதார்த்தம். இது மிகப்பெரிய யதார்த்தம். இந்த பைப்போலார் தான். அதே மாதிரி இளம் தலைமுறைகள் எடுத்துக்கிட்டா அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ விஜய் இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல, அவர் எந்த இடத்துல தான் இருக்கட்டும். ஆனால் உதயநிதியை விட சீமான் மிகப்பெரிய அளவில் சித்தாந்த ரீதியாக ஒரு தலைவர், வசீகரிக்கக்கூடிய தலைவர். உதயநிதி கட்டமைப்பு ரீதியாக வசிக்கக்கூடிய தலைவர் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த சீமான் சித்தாந்த ரீதியாக வசீகரிக்கக்கூடிய, அதில் நம்ம மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நம்பர் 1 இடத்திற்கு தேர்தல் நெருங்க போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்கும். அதில் அதிமுக கடந்த தேர்தலெல்லாம் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு முந்தி இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்றது. இன்னொன்று என்னன்னா, இது இன்னொரு தேர்தல் கருத்து கணிப்பு வரலாம் இந்த டீம்லேருந்து. அது வந்தால் மார்ச் ஸ்டார்டிங்கில் விஜய் முதலிடத்திற்கு வந்தாலும் வரலாம். அந்த கருத்து கணிப்பில், இவர்களுடைய கருத்து கணிப்பில் இன்னும் நமக்கு ஏப்ரல் மே வரைக்கும் அன்றைக்கு பிரியன் ஏற்றுக்குவாரான்னு தெரியல. முக்கியமான நாள் தான். சரி, உங்களோட இறுதிக்கு பார்வையாக நான் எடுத்துக்கிறேன். நன்றி, விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான